வணக்கம் ஜீவன் டிவி நேயர்களே, நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. ஸோ வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க, வரவேற்பு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னமும் நிறைய பாருங்க. நீங்க மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அந்த டைம்ல கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். நீங்க இமிடியேட்டா ஆக்சஸ் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். சரிங்களா? சரி. ஸோ இன்னைக்கு டாபிக் போறீங்க அப்படின்னா, அழகான ஒரு பாட்டு ஞாபகம் வருது எனக்கு, அதை வச்சு நம்ம பார்க்குறோம். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அப்படின்ற ஒரு பாட்டு வரும், எல்லாரும் கேட்டிருப்பீங்க. கரெக்டா? பட் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதுல என்ன, ஆண்டவன் படைச்சான், என்ன படைச்சான்? இந்த உலகத்தை படைச்சான். எங்கிட்ட கொடுத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தை எங்கிட்ட கொடுக்குறான். எப்பா இந்த உலகம் உனக்காக படிச்சப்பா, வச்சுக்கப்பா. அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சான். சரிங்களா? அப்போ இந்த வரிகள் என்ன அப்படின்னா, இந்த வரி தான் உண்மை 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 அப்படின்னா என்னன்னா, உங்களுக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவன் ஒவ்வொரு உலகத்தை படைச்சு அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த உலகத்தை கொடுத்து, இந்த உலகத்துல இருக்கிற உனக்கு கொடுக்கப்பட்ட உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீ அனுபவிடா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய உலகம்ங்கிறது வெவ்வேறு உலகமா இருக்கு பாருங்க. இப்போ உங்களுடைய உலகம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, அதுல அம்மா இருக்கும், உங்களுக்குன்னு அம்மா, உங்களுக்குன்னு அப்பா, சகோதரிகள், மனைவிகள், குழந்தைகள், உங்களுக்குன்னு ஒரு ஆபீஸ், உங்களுக்குன்னு ஒரு என்வரான்மெண்ட், ஒரு பேங்க், எல்லாமே. அப்ப எல்லாமே உங்களுக்காக படைச்சது மாதிரியே உங்களுக்கு தெரியலையா? அப்ப உங்களுக்கு படைக்கிறது மாதிரிதான் எல்லாத்துக்கும் படைச்சிருக்காரா? கிடையாது இல்லையா? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம் இருக்குங்கிறத தயவு செய்து ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணுங்க. ஏன்னா உங்க உங்க வாழ்க்கையில உங்க உலகத்துல நடக்கிறது எல்லா உலகத்திலும் நடக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு நடக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப யூ ஆர் யூனிக். அப்ப கடவுள் உங்களுக்காக இந்த நபர்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? உங்க வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு. அப்போ உங்களுக்கு இந்த உலகம் இருக்கு, நீ என்ன பண்ணலாம்? எங்க இந்த உலகத்துல எங்க வேணா போலாம்ல. கரெக்டா? கரெக்ட். உங்களுக்கு காற்று ஃப்ரீ தானே, தண்ணி ஃப்ரீ தானே, நீங்க வாங்கி குடிக்கிறது வேற விஷயம், தண்ணி ஃப்ரீ தானே. அப்ப இந்த மரங்கள், காடுகள், செடிகள், விலங்குகள், மனிதர்கள், இது எல்லாத்தையும் படைச்சது யாருக்காக அப்படின்னா உங்களுக்காக, எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக. எல்லாம் ஓகே சார், வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையாவே இருக்கே, எப்படி அனுபவி ராஜான்னு சொல்றாரு அவரு? பிரச்சனை உருவாக்குனது யாருன்னு யோசிச்சீங்கன்னா நீங்க கடவுள் மேல தப்பு சொல்ல மாட்டீங்க. அப்போ இந்த உலகத்தை படைச்சு நீ அனுபவிடான்னு சொன்ன இடத்துல ஆக்கிரமிப்பு பண்றது யாரு? இலவசமா கொடுக்கப்பட்ட உலகம், இலவசமா கொடுக்கப்பட்ட காற்று, இலவசமா கொடுக்கப்பட்ட நீர், இலவசமா கொடுக்கப்பட்ட உணவு, இலவசமா கொடுக்கப்பட்ட இயற்கை. அதை நீ என்ஜாய் பண்ணுப்பா, ஒன்னொன்னே பார்த்து என்ஜாய் பண்ணு, அதை என்ஜாய் பண்ணி உன் வாழ்க்கையை நடத்திட்டு போன்னு சொன்ன இடத்துல இல்ல 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 இந்த விஷயம் எனக்கு சொந்தமானது, இது எனக்கு சொந்தமானதுன்னு ஒன்னொன்னு விஷயத்தையும் உங்க மைண்ட்ல ஆக்கிரமிப்பு பண்ணது நீங்களா இல்லையா? அழகான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு, நம்ம மைண்ட் என்ன சொல்லுது? ஆண்டவன் எதுக்கு படைச்சா அந்த நீர்வீழ்ச்சியை? அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசிச்சு அதுல போய் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வாடாங்கிறதுக்காக கடவுள் படைச்சாரு. நம்ம புத்தி என்ன பண்ணும்? இந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல ஒரு ரிசார்ட் கட்டினா எப்படி இருக்கும், அந்த நிலத்தை வாங்கினா எப்படி இருக்கும், இங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தினா எப்படி, அது மூலமா எப்படி பணம் சம்பாதிக்கலாம். அப்ப ஆக்கிரமிப்பு பண்றது என்ன? இந்த உலகம்ங்கிறதே ஒரு டெம்பரரியான விஷயம், நல்லா புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் அது. அப்போ டெம்பரரியான விஷயத்த பர்மனன்ட் ஆகணும்னு நினைக்கும் பொழுது என்ன நடக்குதுங்க? அப்ப அந்த இடத்துல உங்க மனம் செயல்படுகிறது. ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பத்துல இருந்து விடுதலை, இன்பத்துக்கு வர முடியும். என்ன அப்படின்னா, இந்த மனம் அப்படின்றது இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக படைக்கப்பட்டதை தவிர இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி ஆக்கிரமிப்பு பண்றது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகம் இருக்கு, இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக கடவுள் நம்மளை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதை அனுபவிக்கிறது எது மூலம் அனுப்பிக்கிறோம்? ஐம்புலன்கள் தானே அனுபவிக்க முடியும். கண்ணு பார்க்குது, காது கேட்குது, மூக்கு நல்லது, நாக்கு டேஸ்ட் பண்ணுது, உடல் உடல் அனுபவிக்குது, இதெல்லாமே. கரெக்டா இல்லையா? இது எல்லாமே ஐம்புலன்கள் மூலமாக உள்ள போய் இதுக்கு இதுதான் இன்பம்ங்கிறது எது கொடுக்குது? மைண்ட். மைண்ட் மூலமா அனலைஸ் பண்ணி இது இன்பம்னு சொல்லுது. அப்ப மைண்டோட வேலை வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த அப்சர்வ் பண்ணி இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக கொடுத்த மைண்டை நம்ம என்ன பண்றோம்?
மைண்டுக்கு பவரை கொடுத்துறோம். அப்ப இங்க கடவுள் கிடையாது. அப்ப நீ என்ன பண்ற, கொடுத்த கடவுள் கொடுத்த உலகத்தை நீ ஆக்கிரமிப்பு பண்ற. அனுபவிக்கி அப்படின்னு சொன்ன இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சா, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும். அப்ப என்ன ஆகுது, மைண்டுங்கிற ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசைக்கு என்னைக்காவது ஒரு முடிவு இருக்கா? அப்ப எல்லையற்ற ஆசையை நீங்க பெறும் பொழுது ஆசையே துன்பத்துக்கான முதல் படி. ஆசைப்படுறீங்க ஆசைப்படுறீங்க ஆசைப்படுறீங்க, அது போறீங்க, பலறீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்க, புலம்புறீங்க, கதறீங்க, கண்ட்ரோல் பண்றீங்க, கொள்ளையடிக்கிறீங்க, எல்லா வகையும் பண்ணிட்டு கடைசியில் அது எங்க வருது, துன்பத்துல இருந்து நிக்குதா இல்லையா? அப்போ கடவுள் கொடுத்த உலகத்தை ரசிக்காம ஆக்கிரமிப்பு பண்றது நீங்க. அப்போ மைண்டு கமாண்ட் கொடுத்துறீங்க, கடவுளுக்கு கமாண்டை விட்டு வெளில வந்துடுறீங்க. இதுதான் இதோடைய அர்த்தம். அப்ப எந்த ஒரு விஷயத்திலையும் அட்டாச்மெண்ட், இதைத்தான் சொல்றாங்க பெரிய பெரிய முனிவர், ரிஷிகள், சித்தர்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா, பற்றற்று வாழு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எது மேலையும் பற்று இல்லாம போய் இமயமலையில போய் உட்கார்றது கிடையாது. புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அனுபவிச்சு இன்னைக்கு ஒண்ணு கிடைக்கிறாங்க. ஓகே, மத்தியானம் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்குது, நல்லா சாப்பிட்றேன், சந்தோஷம்ப்பா, சாப்பிட்ட திருப்தி எனக்கு இருக்கு. அப்போ அந்த விஷயத்தை அனுபவிச்சுட்டு அதோட விட்டுறணும். இந்த உணவு டெய்லி நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்குங்கிற மைண்ட் உடனே சொல்லும். ஏன்னா மைண்ட் அடிக்ட் ஆக ட்ரை பண்ணுதாங்க. அப்ப அந்த பர்டிகுலர் டைம்ல உங்களுக்கு உணவை ரசிக்க முடியல. நம்ம இப்ப இருக்கிற சூழல்ல எங்கேயாவது பார்த்துருக்கோம், ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு சாப்பாடு உட்காடுறோம், சாப்பாடு உட்காந்து சாப்பிட்றதை விட்டுட்டு முதல்ல நம்ம என்ன பண்றோம், டக்குன்னு போட்டோ எடுக்கிறோம். எடுத்த உடனே இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட். எதுக்கு? அப்ப நீங்க உன்னை பார்த்து அந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டோ எடுத்து போட்ட உடனேவே பசி முதல் கொண்ட எல்லா விஷயம் அங்க சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அப்புறம் நீங்க சாப்பிடும் போது என்ன இருக்கும்? அப்ப எந்த ஒரு விஷயத்தாலும் சரி, உங்களுடைய ஐம்புலன்கள் மனம்ங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற விஷயத்த அனுபவிக்கிறது மட்டும்தான் நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் சூப்பரா. அப்ப உங்களுடைய வேலை என்ன, இறைவனே எனக்கு இந்த விஷயத்த கொடு, நான் இதை அனுபவிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, மைண்டை விட்டுருங்க, ஆராய்ச்சி பண்ணும். அப்ப அது வரும் பொழுது மைண்டை யூஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும், நீங்க ஆக்கிரமிக்கல, விஷ் பண்றீங்க. ஏன்னா கடவுள் தானே சொல்றாரு, உலகத்தை படைச்சிட்டாரு, எப்ப எனக்கு அந்த வீடு வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சூழல் கிரியேட் ஆகி அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். ஆனா நம்ம என்ன பண்றோம், கடவுள்கிட்ட போய் கடவுளை எனக்கு வீடு வேணும்னு வேண்டிட்டு அடுத்த செகண்ட் வந்த உடனே இதுக்கு என்ன பண்ணலாம், பணம் சம்பாதிக்கலாம், அப்படியே கடவுள்கிட்ட வேண்டுறீங்க. அதாவது நல்லா பாருங்க, ரொம்ப சிம்பிளான மைண்டு, எதை பத்தி அதிகமா யோசிக்காதவங்களுக்கு தான் எல்லாமே நடக்கும். ரொம்ப அறிவாளித்தனமா யோசிக்கிறவனுக்கு எதுவுமே நடக்காது. ஏன்னா மைண்டுங்கிறது அந்த அறிவுங்கிற ஒரு கான்செப்டை வச்சு அவன் புலம்பிக்கிட்டே இருப்பான். சில பேர் என்ன பண்ணுவான், போவான், அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது, கடவுளே எனக்கு இந்த மாசம் பெரிய பிரச்சனையா இருக்கு, எனக்கு இவ்வளவு பணம் கொடு, தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான் அந்த இடத்துல. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் உடனே உங்களுக்கு கிரியேட் பண்ணி அது கொடுக்கும் பொழுது அதை பார்த்து ஓ கேட்டது கிடைச்சிருச்சு, நன்றி. இது மட்டும்தான் உங்க ஐம்புலனுக்கும் மைண்டுக்கும் வேணும். இதை பிராக்டிஸ் பண்றதுதான் ஆன்மீகத்துடைய ஃபைனல் ஸ்டேஜ். ஓகேங்களா? இவ்வளவுதான். இதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், மூச்சு பயிற்சி, தானம், அது எல்லாமே அந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்தை அடக்கி, இப்ப பாரு உன் வேலை என்ன, கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க தருவாங்க, அதை அனுபவிக்கிறது மட்டும் தான் உன் வேலை. அதை போட்டு ஓவரா திங்க் ஆகும்போது பற்றுதல் வருது, ஆக்கிரமிப்பு எண்ணம் வருது, ரொம்ப கொடூரமான எண்ணங்கள் அதை ஆக்கிரமிக்கிறோம். ஆக்கிரமிப்பு போது மற்றவங்களை துன்பப்படுத்த சூழல் வருது, அதன் மூலமா நம்மளுக்கும் கர்மவினை ஏற்படுகிறது. இவ்வளவுதான் விஷயமே. ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்க, ஆண்டவன் படைச்சான், ஆண்டவன் உலகத்தை படைச்சிட்டான், எங்கிட்ட கொடுத்தான், உங்ககிட்ட உலகத்தை கொடுத்தாச்சு, அனுபவிக்கிறது மட்டும்தான், பற்று வைக்காதே. இந்த உலகத்தை நான் எடுத்துட்டு போறேன் கிடையாது, ஜஸ்ட் வர்றையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொடைக்கானல் டூர் போறீங்கன்னா 2 நாள் போறீங்க, ஒரு ஹோட்டல்ல தங்குறீங்க, போட்டிங் போறீங்க, அங்க போறீங்களா, சுத்தி பாக்குறீங்க, திரும்பி வந்துடணும். 2 நாள் போய் பார்த்த உடனே அந்த ஒட்டுமொத்த கொடைக்கானலே எனக்கு வேணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கிடைக்குமா? அப்போ அதுதான், இதுதான் விஷயம். புரியுதுங்களா? ஓகே ஃபைன், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இன்னொரு எபிசோடு வர்ற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யோகி. இது தமம் தியானம் வித் யோகி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜீவன் தொலைக்காட்சி தாராபுரம். நன்றி, வணக்கம்.